ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். ராதிகா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் 3 ஆப்ஷன் வரும். ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வடநாட்டில் ராம்நவமி டைமில் நவராத்திரி ஸ்பெஷல்னு 9 நாள் ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. அந்த நவராத்திரி ஸ்பெஷலாக தான் ஜவ்வரிசி வடை செய்யலான்னு இருக்கேன். ஏற்கனவே ஜவ்வரிசி கிச்சடி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வடைக்கு ஃபஸ்ட்டு நல்லா நைட்டே ஊற வச்சிடணும் ஜவ்வரிசியை. நான் 2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். மேலே ஒரு மாதிரி கருப்பு கலர் வரும், அதை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும் தண்ணியோட. பிறகு இதை மாதிரி ஒரு ஜாலி பாத்திரம் எடுத்து அதில் தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். பாருங்கள், வச்சிட்டுனா அது சாஃப்டாகிடும். 8 மணி நேரம் கழித்து இதை மாதிரி சாஃப்டாகும் பாருங்கள். கேஸில் வானல் வச்சுக்கலாம். 2 கப்பு ஜவ்வரிசிக்கு 1 கப் கடலை எடுத்துக்கிட்டேன். இதை கேஸ் ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுடக்கூடாது, டேஸ்ட் மாறிடுங்க கடலையோடது. கடலை நல்லா வறுத்தாச்சு. இதை மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடலையை பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது. வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 பச்சை மிளகாய் சின்ன சைஸ் தான் கட் பண்ணியிருக்கேன், அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்லோவாகவே இருக்கட்டும், இல்லைன்னா கருகிடும். கடலையை பவுடர் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நல்லா அலசினா கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக, அதையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியில் மசித்த உருளைக்கிழங்கை கொட்டிடலாம். நம்ம ஏற்கனவே கடலை மற்ற பொருளெல்லாம் நல்லா வானலில் வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் வடைக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த வடை மாவு பதம் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. எண்ணெயும் நல்லா சுட்டுடுச்சு. வடை மாவு நல்லா உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. பெரிய சைஸாக வேணுமா பெருசாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா பொரிச்சிருச்சு, எண்ணெயில் போட்டுடலாம். இது நீங்கள் விரதம் டைமில் செய்கிறதா இருந்தால் விரதத்துக்குன்னு ஒரு உப்பு கிடைக்கிது, உப்பாஸ் நமக்குன்னு சொல்லுவாங்க வடநாட்டில். அந்த உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நவராத்திரி டைமில் இதை செய்வேன். அப்போ சாதாரண உப்பு போட மாட்டேன், அதுக்குன்னு உப்பாஸ் நமக்குன்னு கிடைக்கிது கடையில், அதை போட்டுக்குவேன். வடை ஓரளவுக்கு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எடுத்துக்கலாம்.
இதை மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். சாபுதானா வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி ராம்நவமி இதான் சொல்ல முடியும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.